ஏசாயா 54:17 போட்டிருக்கு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. உங்களை அப்படியே குறை சொல்லி, உங்களை அப்படியே குற்றமா படுத்தி, உங்களை அப்படியே ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அது பிசாசு பண்ற வேலை. அவன் ஜெயிக்க முடியாது. கல்வாரி சிலுவையிலே இயேசு அவன் மேல் வெற்றி எடுத்தார், ஜெயம் எடுத்தார். ஒரு மனுஷன் கூட பூந்து அவன் கூட வேலை செஞ்சு உங்களை கவுத்தி போட்டு உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு நினைச்சு உங்களுக்கு பிரஷர் ஏற்றி விட்டு வியாதியை கொடுத்து மன சோர்வை கொடுத்து எல்லாத்தையும் அவன் ட்ரை பண்ணுவான். அவன் ஜெயிப்பதில்லை. நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஏன் நீங்க ஜெயிப்பீங்க தெரியுமா? தேவன் மக்கள் மேல தயவு வச்சிருக்கிறார். இந்த தயவை நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் மேல தேவன் தயவாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இந்த மேல் தேவன் தயவாக இருக்கிறார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என் மேல் தேவன் தயவாக இருக்கிறார். திருப்பி சொல்லுங்க, என் மேல் தேவன் தயவாக இருக்கிறார். திருப்பி சொல்லுங்க, என் மேல் தேவன் தயவாக இருக்கிறார். யோசேப்பு நினைச்சிட்டு இருந்தான், அவங்க வீடு அவங்க அப்பா வந்து கலர் கலரா ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. அதாவது அண்ணங்காரனுக்கும் ட்ரெஸ் இருக்குது. அண்ணங்காரனுக்கு சிவப்பு ட்ரெஸ், பச்சை ட்ரெஸ், மஞ்சள் ட்ரெஸ், ஒரு கலர் தான். ஆனா இவனுக்கு ஒரே ட்ரெஸ்ல எல்லா கலரு, சிவப்பு மஞ்சள் பச்சை கலர் கலரா போடுறேன். இவன் ஸ்பெஷலா இருக்கிறான். உனக்கு டென்ஷன் ஆகுது. அண்ணன் தான் தம்பிக்கு தான் செய்யறனா, சொந்த தம்பி என்ன வேணா வந்துட்டு போட்டோம். உனக்கு என்ன ட்ரெஸ், என்ன ட்ரெஸ் போடுறான். கடைசியில என்ன பண்ணிட்டான், இவனை அழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. யார் பிளான் போடுறா? அண்ணங்காரெல்லாம் பிளான் போட்டு இவனை ஒண்ணு இல்லாம ஆக்கணும் பிளான் போட்டாங்க. கடைசியா ஒரு நாள் வளமா சிக்கனாப்புல தூக்கி எகிப்துல வித்துட்டாங்க. வழிபோக்கர்கிட்ட வித்தாங்க. அவன் போய் எகிப்துல வித்தான். எகிப்துக்கு போயிட்டான். இங்க வந்து ஒரு ஆடு அடிச்சானுங்க. அதுல ரத்த கட்டு எடுத்து ட்ரெஸ்ல கலந்து இங்க அப்பா காமிச்சு செத்து போயிட்டான். அவன் போல அவள் தான் காலின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, யோசேப்புடைய சாப்டர் க்ளோஸ், அவள் தான். எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. யோசேப்பே அப்படிதான் நினைச்சான். முடிஞ்சிடுச்சு. அவன் வாழ்க்கை அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இவன் வந்து இவனை ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு நினைச்சான். ஆண்டவர் சொன்னார், கட்டு அப்படியே கொண்டு வா. அங்க இருந்து அவனால என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்படியே கொண்டு வந்து எகிப்துல போடு. ஏன்னா அங்க இருந்து தான் உலகத்தையே ஆள போறான். எகிப்து வல்லரசியா ஆள போறான் அவன் தான். இல்லாட்டியா வரமாட்டான் வீட்டை விட்ட. எப்படி யோசிப்பா, நான் அப்பா போயிட்டு வரேன் பாய் அப்படி கிளம்புவானா? அதெல்லாம் கிளம்ப மாட்டான். உங்க அப்பா அனுப்பிச்சு வைப்பானா? அதுவும் அனுப்ப மாட்டான். இவனுங்க தீமை என்று எண்ணுதை தேவன் நன்மையாக மாற்றினார். யோசேப்பு அதை சொல்றாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாக மாற பண்ணினார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க தீமை அனுபவிச்சுட்டு இருக்கலாம், கஷ்டத்தின் ஊடா போயிட்டு இருக்கலாம், அதை கூட ஆண்டவர் நன்மையா மாத்திடுவார்.